என் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களுடைய உயிருமா, உங்களுடைய எல்லாமுமா, உங்களுக்குரிய எல்லா சூழ்நிலைகளையும் உடனிருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் குட்டீஸ். ஏன்னா எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஏசப்பா இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னை விட இன்னும் அதிகமாக ஏசப்பா துணையாக இருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே குட்டீஸ். அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களும் அவர் நம்மளை பலப்படுத்துகிற பலமும் எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும்ல. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவருடைய அன்பை, அவருடைய பராமரிப்பை, அவர் நம்மளை வழி நடத்துறதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை நம்ம விட்டுறவே கூடாதுப்பா. நம்ம எப்படியாவது இன்னும் அதிகமாக எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் நம்ம நினைவுபடுத்திக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே அதில் உறுதியாக இருப்போம் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையுமே பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு வசனம் நமக்கு கொடுக்குறாங்க ஏசப்பா. என்ன அப்படின்னா, ஆகாய் 2:23 நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாருங்கிற வசனம். எவ்வளோ ஒரு சூப்பரான வசனம் பார்த்தீங்களா? யாருமே கடவுளுடைய பார்வையில் சோட போனவங்களே கிடையாது. நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையிலையும் கடவுள் நம்மளை என்ன பண்ணலை, உருவாக்கவே இல்லை குட்டீஸ். ஏன்னா அவருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் தான். அது எப்படி எனக்கு தெரியும்? நான் என் நிலைமையை எப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது வேற எதுலையாவது முன்னேறணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை வேற ஏதாவது பர்பஸ்க்காக வச்சிருப்பாரு. அதுக்காக உங்களை அவர் டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு உங்கள் யோசனைகளை அவர்கிட்ட புகுத்த முடியுமா? ஸோ நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா அவர் டியூன் பண்ணி எப்போ அது முடிஞ்சு நம்மளுடைய அந்த இடத்த நம்ம அடையணும்னு நமக்கு வச்சிருக்காரோ கண்டிப்பாக அது ஒரு நிமிஷம் கூட தவறாது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அந்த நேரத்தில் நம்மளை சேரும். அதனால தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுக்கும் சோர்ந்து போகாத, எப்பயும் பிரிஸ்காக ஜாலியாக நல்லா ப்ரேயர் பண்ணு, ஹாப்பியாக இரு. நான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த அருமையான உலகத்தில் படைச்சிருக்கேன். ஸோ தேவையில்லாத தேவைகளை குறித்து நீ கவலைப்படாத. உனக்கு தேவையாக நான் இருக்கும்போது உன்னை நான் எப்படி டியூன் பண்ணி எப்படி நான் நிறைவாக்கணுமோ நான் நிறைவாக்குவேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்குவோம், ஹாப்பியாக இருப்போம். அவர் நமக்காக எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களை யார் தேர்ந்தெடுக்கலனாலும் கூட எங்களை நீங்கள் வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்கும் போது எங்களை நீங்கள் பார்த்துக்குவீங்க, எங்களை நீங்கள் வழி நடத்துவீங்க. உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.